ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமர்ப்பிரப நிர்விகினம் குருவே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா. இந்த நாள் எந்த விதமான விக்னமும் இல்லாமல் நல்லபடியாக நடக்க விநாயகர் அருள் புரியட்டும். இன்று 20/1/2025 ஜனவரி பிறந்து இனியோட 20 நாள் ஆயிடுத்து. தை மாதம் 7ஆம் தேதி குரோதி வருடம் தமிழ் வருடம். இந்த நாள் திங்கட்கிழமை. இன்று நாளின் காலை நல்ல நேரம் 6லிருந்து 7:30 வரை, மாலை 4:30லிருந்து 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30லிருந்து 10:30 வரை, மாலை 7:30லிருந்து 8:30 வரை. இன்றைய நாளின் ராகு காலம் 7:30 மணியிலிருந்து 9 வரை. குளிகை காலம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய திதி ஷஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம். இன்று சுப முகூர்த்த நாள். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய சந்திராஷ்டமம் சதயம் பூரட்டாதி. கோச்சாரப்படி கிரகங்கள் இருக்கும் நிலைகள்: ரிஷபத்திலே குரு வக்கரமாக இருக்கிறார். மிதுனத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். கன்னியிலே கேது. ராகு பகவான் அதனுடைய மீனத்திலே 7ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரனும் சனியும் கும்ப நட்சத்திரத்தில் கும்ப ராசியிலே இருக்கிறார். சூரியனும் புதனும் மகரத்தில் அமர்ந்திருக்க இன்றைய திதியானது சஷ்டி திதியாகவும் உபரி சப்தமி திதியாகவும் அமைகிறது. இன்றைய நாளின் மகர லக்னம் 4 நாழி 12 வினாழிகள் மகரத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இன்றைய சூரிய உதயாதி நேரம் 6:35. இந்த ஷஷ்டி திதி அப்படின்னு சொன்ன உடனே அதில் என்ன காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் உண்டு. ஷஷ்டி திதியிலே நார்மலாக இந்த சிற்ப கலைகள் செய்வது, வாஸ்து சாஸ்திரம் செய்வது, வீடு வாகனம் போன்றவை வாங்குவது, புதிய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய நட்புகளை தேடி செல்வது, புதுசாக எதனா பதவி விழுந்தால் அதை ஏற்றுக்கொள்வது என்பதெல்லாம் இந்த சஷ்டி திதியிலே செய்யலாம். ஆனாலும் மேஷ ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சஷ்டி திதியின் போது சற்றே கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் என்று பார்த்தோம். அக்ஷ நட்சத்திரம் என்பது நல்ல விவேகாத புத்திசாலியான ஒருத்தராக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட செல்வம் கூடும். இவர்களிடம் நிறைய நட்புகள் வந்து சேருவார்கள். ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச பர்சன் யாருன்னாக்க இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். துறவிகள் கூட இவர்கள்கிட்ட ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பார்கள். துறவிகள் இடத்திலும் இவர்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பார்கள். பொதுவாக 30லேருந்து 32 வயசுக்கு அப்புறம் இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல காலம்னே சொல்லலாம். முன்னேற்றங்கள் வரும். இன்றைய கரணமாக வணிஜைன்னு ஒரு கரணம் இருக்கிறது. வணிஜை கரணத்தில் கொண்டவர்கள் சுபாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தன்னை மேம்படுத்தி காட்டணும், தன்னை உயர்த்தி காட்டணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்களுடைய எண்ணங்கள் ஓடும். சமூக ஒழுக்கத்துக்கு மாறாத சிந்தனைகள்லாம் கொஞ்சம் உண்டு. கற்பனையாக பேசுகிறதுல வல்லவங்களாக இருப்பாங்க. இந்த வணிஜை கரணம் அந்த நாளும் போது நமக்கு கலைத்துறை, அரசியல் துறை, அதிகாரமிக்க துறைகள், கோதுமை போன்ற வியாபாரங்கள் செய்பவர்கள் இவர்கள் எல்லாம் கொஞ்சம் பலமிக்கதான ஒரு விஷயத்தை இந்த கரண நாள் என்று செய்யலாம். இந்த கரண தேவதைக்கு வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்திங்கன்னா சிவலிங்கம், நந்தீஸ்வரன். மற்றபடி இந்த பழங்களிலே ஒரு அத்திமரம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அத்திப்பழம், அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். பெரும்பாலும் பிரதோஷ காலங்களிலே நைவேத்திய பொருட்கள் எல்லாம் இந்த
வணிஜீகரணத்தில் நாம் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெயை வந்து சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷமாக நடையக்கூடிய நாள் இந்த நாள். இன்றைய யோகம் சுகர்ம யோகம்னு சொல்லுவோம். இது நல்ல யோகம். இதில் பிறந்தவர்களுக்கு நல்ல செல்வாக்கு உண்டு, புகழ் உண்டு, வாழ்க்கையிலே வாழக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம். பற்று, பாசம், ஈகை இதெல்லாம் உண்டு. நல்ல பக்திமான்கள், தெய்வ காரியங்கள் செய்வதிலும் தீர்த்த யாத்திரை செய்வதிலும் விருப்பம் இடக்கூடிய இந்த சுகர்ம யோகக்காரர்கள் இருப்பார்கள். இன்றைய நாள் திங்கட்கிழமை பார்த்தோம். திங்கட்கிழமைக்கு சமஸ்கிருதத்தில் இந்துஹாசரம்னு பேர், இல்லைன்னா சோமவாரம்னு பேர். சோமவாரம்னு சொன்ன உடனே சந்திரன் வந்துடுவார். சந்திரனை தலையில் சூடிய சிவபெருமான். திங்கட்கிழமை அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றுவது, சிவபூஜை செய்வது, சிவனை துதிப்பது ரொம்ப முக்கியமான காலகட்டமாக அமைகிறது. அதனால் இன்று சிவனை வழிபடுவது மிகுந்த நல்ல ஒரு காரியமாக அமையும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பொதுவாக சொத்து வாங்கும் முயற்சிகளிலே ஒரு முயற்சியை மேற்கொள்ளலாம், வெற்றி அடையும். புதிய முதலீடுகள் செய்யும் விஷயத்திலே கூடுதல் கவனம் தேவை. அதனால் கொஞ்சம் டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது. நிபுணர்களை கலந்து ஆலோசித்த பின்னே முதலீடு செய்வது நல்லது. பிள்ளைகளின் படிப்பு தொடர்பாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையிலே வெளியூர் வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகள் கிடைப்பதற்கான நல்ல நாள் இன்று. மாணவர்கள் எதிர்பார்த்த பலனை பெறலாம். சில நாட்களாக இருந்து வந்த தடைகள் நீங்கிவிடும். இன்று சில விஷயங்களை முடிப்பதிலே மும்முரமாக செயல்படுவீர்கள். அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இன்று வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள். பிள்ளைகள் பொறுப்புடன் இருப்பார்கள். உங்கள் கவலைகளை மறக்கச் செய்வார்கள். உங்களின் எதிர்கால கனவுகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உங்களின் நிதி நிலை வலுவாக இருக்கும். வாழ்க வளத்துடன். ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எதிர்பார்க்காத வகையிலே சில சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்களின் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொண்டு செயல்களிலே ஈடுபடுவீர்கள். உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சாதகமான சூழல் உண்டாகும். குடும்ப பிரச்சனைகள் சிரமங்கள் தரக்கூடியதாக இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். பணியிடத்திலே மேல் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. அதனாலே உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை எதிர்பார்க்கலாம். அரசு வேலை தொடர்பான பதவி உயர்வும் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் நல்ல ஆதரவு கிடைப்பதாக இன்று அமைவார்கள். இன்று உங்கள் செயலிலே கூடுதல் கவனம் வைத்து கொண்டால் மட்டும் போதும். பிள்ளைகள் தரப்பிலிருந்து நல்ல செய்தி வந்து சேரும். தந்தை உடல் நலனில் கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி அன்பர்களே, இன்று மனதிலே விசித்திரமான பயம் உண்டாகும். வீண் பயம், இதை தவிர்த்து விடுங்கள். நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருங்கள். மகிழ்ச்சிக்கு வித்திடுங்கள். நேரத்தை அதுக்கு செலவிட வாய்ப்பு கொடுங்கள். உங்கள் நிதிநிலையை வலுப்படுத்த கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அதனால் யாரையும் புண்படுத்தாமல் இருப்பது நல்லது. வீண் பேச்சுக்களை இன்று தவிர்த்து விடுங்கள். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அரசியலிலே ஈடுபவருக்கு பெரிய பதவிகளும் வெற்றிகளும் காத்திருக்கிறது. இன்று தொழில் தொடர்பாக முதலீடு செய்ய நினைப்பீர்கள். அது தொடர்பாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். இன்று உங்கள் நேரத்தை பயனுள்ள காரியத்திலே செயல்விட முயற்சி செய்யுங்கள். உறவினரிடம் கருத்து வேறுபாடுகளை நீக்கிக் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கடகம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு வயிறு தொடர்பான சில பிரச்சனைகள் உணவினால் ஏற்படக்கூடும். அதனாலே உங்கள் உணவிலே கட்டுப்பாடு தேவை. வேலைகளிலே கொஞ்சம் கவனம் செலுத்த முடியாது போகக்கூடும். அதனாலே கவனம் சிதறாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் செல்வாக்கு காரணமாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் என்றாலும் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டு. வீடு மனை தொடர்பான தகராறுகள் நீங்கும். அது தொடர்பான வழக்குகள் இருந்தால் அதற்கு சாதகமான தீர்ப்பு அமையக்கூடிய நாள். உங்கள் மனத்திலே உறுதி அதிகரிக்கும். வேலை வாய்ப்புகளை
முயற்சிகள் சிறிது போட்டாலே போதும், முயற்சி தெருவினையாக்கிவிடும். அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பண வரவு வந்துவிடும். உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாள் இனியதான் அமையட்டும். வாழ்க வளத்துடன். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் அன்று நீங்கள் எதை செய்தாலும் முன்னேற்றத்தை பெறலாம். உங்கள் முன்னேற்றத்திற்கான தடைகள் நீங்கிட்டே எடுத்துக்கலாம். வாழ்க்கையிலே உயர்வை நோக்கி போகக்கூடிய உணர்வு உங்களுக்கு வந்துவிட்டது. பிறருடன் இணக்கமாக மட்டும் நடந்து கொள்ளுங்கள். அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வேலை பளு அதிகரிக்கும். அதனாலே சக ஊழியருடன் கொஞ்சம் அந்யோன்யமாக நடந்துக்கிறது நல்லது. குடும்ப உறுப்பினர்களுக்காக நேரத்தை ஒதுக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை உங்களுக்கு தள்ளும். அதனால் பிளான் பண்ணி ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்தி கொள்ளுங்கள். மருத்துவ ஆலோசனை பெற்று நல்ல ஒரு ரெமடியல் சொல்யூஷன்ஸ்க்கு போயிடுங்க. ஃபினான்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலை இருக்கிறது. எதிர்காலம் தொடர்பான கவலை ஏற்பட வாய்ப்புள்ளது. இன்று எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுனாலும் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. உங்கள் பேச்சு இனிமை என்பது மட்டும் இருந்தால் போதும். இந்த நாள் இனிய நாளாய் அமையும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி அன்பர்களே, இன்று எதிரிகள் விஷயத்திலே கவனம் தேவை. உங்களுக்கு சிரமம் தர வாய்ப்புள்ளது. தேவையற்ற நிதி இழப்பும் வரக்கூடும். அதனாலே அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் விதத்திலே சம்பாதியத்தை மேம்படுத்தி அதை வச்சுக்கோங்க. கொஞ்சம் கவனத்தோடு இருங்கள். குடும்ப பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு பெற்றோரின் ஆலோசனையை பெற வேண்டிய அவசியம் உண்டு. உங்கள் பேச்சிலே இனிமை அப்படிங்கிற விஷயத்தை கடைபிடிச்சுக்கோங்க. லவ்லி டாக்ஸ் அப்படின்னு எந்த வேலை செய்தாலும் முழு மனசோட செய்கிறதுனாலே வெற்றி கிடைக்கும்னு மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்று உங்கள் முயற்சிக்கு முழு பலன் கிடைக்கும். சொத்து தொடர்பான கருத்து வேறுபாடுகளில் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. புதிய வேலை வாய்ப்புகள் உண்டு. சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகளை எதிர்பார்க்கலாம். பெரிய நன்மைகளை அடைவதற்கான காலகட்டத்தை இந்த நாள் வகுத்து கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நேயர்களே, இன்று கவலை காரணமாக உங்கள் மனது கொஞ்சம் அமைதியற்ற சூழ்நிலை காணப்படக்கூடும். உங்கள் வேலைகளே புத்திசாலித்தனமாக செய்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணையின் வாக்குவாதங்களையும் தவிர்த்து விடுங்கள். புதிய வேலை, அதன் தொடர்பான திட்டமிடல், அதன் தொடர்பாக மேலதிகாரியுடன் சந்திப்பு, இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் கவனத்துடன் அதை ஹேண்டில் பண்ணுங்கள். பிள்ளைகள் செயல்பாடு உங்களை கொஞ்சம் நம்பிக்கை தருவதாக இருக்கும். வியாபாரம் தொடர்பாக அதிக லாபம் கிடைக்க வாய்ப்புண்டு. குடும்ப தொழிலிலே வாழ்க்கை துணையின் ஆலோசனை முன்னேற்றத்தை தரும். மாணவர்கள் தேர்வுகளிலே சிறப்பான முறையிலே வெற்றி பெறுவார்கள். காதல் வாழ்க்கை உறவிலே இனிமை நிறைந்திருக்கும். உங்கள் வேலையை முடிக்க கடினமாக உழைக்க வேண்டிய காலம் இன்று. இன்று நீங்கள் எதிர்பார்த்த லாபம் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று வேலை வியாபாரத்திலே அடுத்தடுத்து சில நல்ல செய்திகள் வந்து கிடைக்கக்கூடிய நாள். வேலை பளு காரணமாக கவலை ஏற்படும். இன்று உங்கள் வேலைகளை சரியாக திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளுடன் நேரத்தை செலவிடவும் வாய்ப்பு உண்டு. தந்தையுடன் கண் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அதை முதலில் அட்டென்ட் பண்ணிடுங்க. சமூக பணிகளில் ஆர்வத்துடன் ஈடுபட போகிறீர்கள். இன்று எதிர்பார்த்ததை விட செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. உங்கள் புகழும் அதிகரிக்கும். பணியிடத்திலே பிறரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உறுப்பினரும் நேரத்தை செலவிடவும் வாய்ப்புண்டு. பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். இன்று முடிந்தவரை கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லதாக அமையும். இந்த நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களே, இன்று வியாபாரம் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று உற்சாகத்துடன் எந்த செயலிலும் ஈடுபடுவீர்கள்.
உங்கள் ஆரோக்கியம் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்கவும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு நம்பிக்கையை தரும். வேலை திட்டங்கள் கூடுதல் கவனம் செலுத்திய பின்னே செயல்படவும் ஒரு பிளானர் வேணும். இன்னைக்கு புதிய வேலைகள் அது தொடர்பான வேலை வாய்ப்புகள், ஒரு மாணவ சேர்க்கை, இப்படி எல்லாம் பலவிதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். குழந்தைகளின் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள், அதன் மூலமாக இருந்த தடைகள் நீங்கி ஒரு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த நாள் அமையும். பணியிடத்திலே சக ஊழியர்களும் கொஞ்சம் ஆதரவை கிடைக்கக்கூடும். அவருடன் அந்யோன்யமாக இருப்பீர்கள். சம்பள உயர்வை பற்றி எதிர்பார்க்கலாம். அன்றாட பணிகள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். காதல் வாழ்க்கையிலே சில நல்ல நிகழ்வுகள், மெமரபிள் ஈவெண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த நாளில் அமையும். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு விருப்பமான சில பொருள்களை வாங்கி மகிழப் போகிறீர்கள். இன்று தேவையற்ற செலவுகள் கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள். பிள்ளைகளின் மூலம் ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் செலவும் அலைச்சலும் உண்டு. வணிகத்திற்கு பெரிய திட்டங்களிலே கவனம் செலுத்தி குறிப்பிட்ட அளவு ஒரு தொகையை செலவு பண்ணுங்கள். எந்த ஒரு முடிவையும் ஆலோசித்த பின்னே எடுப்பது நல்லது. சமூகத்திலே உங்களுக்கு மரியாதை உயரும். உங்களுக்கு வேலையும் நம்பிக்கையுடன் செயல்படும் திறனும் அதிகரிக்கும். உங்கள் நிதி நிலைமை வலுப்பெற்றதாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம், அது நல்லதாக இருக்கும். குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நண்பர்களிடம் இருந்து ஆதரவு, பரிசு பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. இன்று சில முக்கிய விஷயங்களை நிறைவேற்றி மகிழ்வதனாலே நீங்கள் குதூகலமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. இன்று மொத்தத்திலே ஒரு லாபகரமான ஒப்பந்தங்கள் நிறையக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த எந்த ஒரு வேலையும் இன்றைக்கு முடிக்க முடியும். கணவன் மனைவிக்குடைய இந்த ஒரு கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களின் அன்றாட தேவைகள் நிறைவேற்ற இங்கு பணம் அதிகமாக செலவாகும். உங்கள் வருமானம் மற்றும் செலவுகளிலே கொஞ்சம் கவனம் தேவை. நிதி நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குடும்பத்திலே உள்ள பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. அதனாலே கொஞ்சம் மன உளைச்சலுக்கும் ஆளாகக்கூடும். வேலைக்கு சரியான நேரத்திலே வேலைகளை முடித்துவிடக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நாளில் அமையும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். மீனராசி அன்பர்களே, இன்று வாழ்க்கை துணை முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். சகோதரிகளின் திருமணம் தொடர்பாக குடும்பத்திலே பிரச்சனை வரக்கூடும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். இன்று அன்பானவர்கள் உதவியினாலே சில முக்கிய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தாமதமான ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று பண பரிவர்த்தனை விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் திட்டங்களிலே எதிர்பார்த்த நன்மை கிடைப்பதிலே கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. இன்று உங்கள் செயலிலே முடிவுகளிலே வெற்றியை நோக்கி பயணம் செய்வீர்கள். சில ஏமாற்றங்களும் உண்டு. உத்தியோகத்திலே எதிர்பார்த்த இலக்கை அடையத்திற்கு கொஞ்சம் கடின உழைப்பு தேவை. எதிரிகள் விஷயத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. மனைவியின் முழு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள். குடும்பத்தின் கௌரவம் உயரும் நாள். சகோதரர்களுடன் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாள் இனிய நாளை அமையட்டும். வாழ்க வளத்துடன்.